ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போங்க. இது ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம இன்றைக்கி செய்யலாம். இப்போ நான் அடியில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நான் மேலே தட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த தட்டில் எல்லாமே இந்த குழியிலலாம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா முட்டை வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு குழியில் ஊற்றிடலாம். இதுலேயே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அப்புறம் சொல்லிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டுங்க. 3 பெரிய வெங்காயம், காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்குவோம். சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு இந்த முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா எடுத்து இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 இனுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். பச்சை கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதில் ஊற்றிடலாம். இதில் ஜீரக பொடி இருக்குது, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுடலாம். பாருங்கள், சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்ல கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இதில் 1/2 மூடி தேங்காய் இருந்ததுங்க, சின்ன தேங்காவாக இருந்தது. அதை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம வேக வச்ச முட்டைகள் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். கரண்டியை இந்த மாதிரி வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. கிளறினீங்கன்னா முட்டை உடையாமல் வரும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு வரும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு எடுத்திங்கன்னா மசாலாம் இந்த முட்டைக்குள்ளே உரைச்சிரும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா முட்டையும் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் மல்லித்தலையெல்லாம் தூவி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரும். அப்போ தான் முட்டை கிரேவி நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு மேலே வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க. இப்போ முட்டை கிரேவி ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்கள், சூப்பரான முட்டை கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மலாய் முட்டை கிரேவி நம்ம சப்பாத்தி, ஃபுல்கா இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவெலாம் செஞ்சோம்னாலும் இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.